26 ஜனவரி 1992 1:10 AM நாமக்கல். நான் மெட்ரிமோனி பிசினஸ் செய்கிறேன். ட்ரேடிங் செய்யலாமா? சனி தசை எப்படி இருக்கும்? பெரிய அளவில் முன்னேற முடியுமா வாழ்க்கையில்? பெரிய அளவில் முன்னேற முடியுமா வாழ்க்கையில்? நீங்க ட்ரேடிங் இந்த மாதிரியான ஆப் வச்சு மெட்ரிமோனி இது சம்மந்தப்படுற விஷயம் செய்றீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷமா இது பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு புதன் வலுத்திருக்கணும். திருமண தம்பதியர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு சுக்கிரன் வலுத்திருக்கணும். இந்த 2 அமைப்புகள் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சரி, இந்த இடத்துல முதல் விஷயம் என்னது? இந்த சொன்ன அந்த அமைப்புகளுக்கு 2 தன்மை என்ன சொன்னோம்? முதல்ல சுக்கிரனுடைய தன்மை, சுக்கிரன் வலுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னோம். சுக்கிரன் இங்கே இந்த இடத்துல லக்ன சந்தி வேற பிரதர், கண்டிப்பாக செக் பண்ணீங்க. நீங்கள் சுக்கிரனுடைய லக்னமாக இருப்பதை விட மேஷ லக்னமாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? சதீஷ், நான் மெட்ரிமோனி பிஸ்னஸ் செய்கிறேன். ட்ரேடிங் செய்யலாமா? சனி தசை எப்படி இருக்கும்? பெரிய அளவில் முன்னேற முடியுமா? முதல்ல இந்த கேள்விக்கான விஷயம் பிரதர், நீங்கள் லக்னப்படி மேஷ லக்னமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா இந்த இடத்துல டிகிரி அமைப்புகள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது, லேசாக தெரியும் பாருங்கள். இந்த அமைப்புகளில் பார்க்கும்பொழுது சுக்கிரன் 2ஆம் அதிபதியாக இருக்கிற பட்சத்தில் இந்த தன்மை உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன, சுக்கிரன் இங்கே செவ்வாயோடு இணைந்து குருவின் பார்வை அமைப்புகளில் செவ்வாயும் சற்று வலுத்து இருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல 2ஆம் அதிபதினு வரும்போது இவர் சுக்கிரனுடைய தன்மைகள் வருது. அப்போ 2ஆம் அதிபதியோட அமைப்புகளில் ஓரளவுக்கு முதல் நிலையில் செவ்வாயும் 2வது நிலையாக இவரும் வராரு. ஓகே, இந்த தன்மை உங்களுடைய தசா புத்தி அமைப்புகள். ஆனா மேஷ ராசியின் பலன் எடுங்க பிரதர். மேஷ ராசிக்கு ஏன்னா ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பண்ணலாம். ஒருவேளை நீங்க மேஷ லக்னம்னு பலன் எடுங்க பிரதர். ஒருவேளை ரிஷப லக்னமாக இருந்தால் இந்த குரு ஒரு மாதிரியான தன்மைகளை பிறந்த இடத்துல இருந்து உங்களை தள்ளி கொண்டுட்டு போற அமைப்புகள்ல ப்ரீவியஸ்ல பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு என்ன இருந்தாலும் குருவின் தசை சில அந்த அடிப்படை வயதுல என்ன கிடைக்கணுமோ அதை ஒரு மாதிரியான தடுக்கிற விஷயங்களை பண்ணியிருப்பாரு. மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா குரு தசை அருமையான லக்னத்தை பார்த்த லக்னாதிபதியை பார்த்த அருமையான யோக தசைன்ற அமைப்புகள்ல செவ்வாயுடைய தன்மை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இது 1வது விஷயமா. சரி, அடுத்து எப்போ உங்களுக்கு குரு தசை சனி தசை ஸ்டார்ட் ஆகுது? சனி தசை ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில புதன் புக்தி. சரி, சனி தசையில புதன் புக்தி என்ன செய்வார்? 2 லக்னமா இருந்தாலும் ஒரு விஷயம். சரி, இந்த இடத்துல ரிஷப லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னா புதன் 2ஆம் அதிபதினு வருவார். மேஷ லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னா புதன் வந்து 6ஆம் அதிபதியா வருவார், 3ஆம் அதிபதியா வருவார். இந்த இடத்துல அவருக்கு ஏதாவது சுப அமைப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்திருக்கிறாரு. சூரியனோட சேரல, இல்லை சூரியனோட பெருசாக சேரல, சந்திர கேந்திரத்தில் இருக்காரு புதன். மெட்ரிமோனி பிஸ்னஸ் செய்யறதுக்கு சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய புதன் ஓரளவுக்கு வலிமையாக இருக்காரு பிரதர். ஓகேங்களா? ஆனால் ட்ரேடிங் செய்யறதுக்கு நீங்கள் எந்த லக்னம்னு பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த லக்னமாக இருந்தால் 8, 12 சுபத்துவம், ஒருவேளை அந்த லக்னமாக இருந்தால் புதனின் சுபத்துவம் குறவாக இருக்குது பிரதர். ட்ரேடிங் எல்லாம் வேணாம். ஆனால் இது செய்யுங்க, நீங்கள் மேஷ லக்னமாக தான் இருக்கணும். 10ஆம் இடத்தோட புதனின் தொடர்பு வருது. மெட்ரிமோனியும் செய்யுங்க, ட்ரேடிங் அமைப்புகளை செய்யாதீங்க. ஆனால் ஆன்லைன் சார்ந்த அமைப்புகளில் புதன் சம்பந்தப்படுற விஷயத்தை பண்ணுவீங்க. கமிஷன் பேஸாக உங்களால் பண்ண முடியும். லக்னமும் லக்னாதிபதியும், மேஷ லக்னம்னு தான் சொல்கிறேன், லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்து இருக்கிற பட்சத்தில் இப்பவே நீங்க அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டத்தெல்லாம் இல்லை பிரதர். சும்மா ஒரு இதுக்காக போட்டு கேட்குறீங்க போல. கோச்சாரம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மையில நல்லா இருக்கு. தயவு செய்து இந்த அமைப்புகளை செய்யுங்க. சனி தசை என்ன பண்ணும்? கெடுதல் பண்ணுமானா இந்த இடத்துல சனி இங்கே ஒரு அளவுக்கு அஸ்தகங்கமா இருக்கிறாரு பிரதர். சனி தசை முதல்ல ஒரு மாதிரியான பலனை செய்து பிற்பகுதியில் நவாம்ச சுபத்துவத்தோட அடிப்படையில் உங்களுக்கு பிற்பகுதி சனி தசை நல்ல பலனை தான் செய்யும். கவலைப்படாதீங்க. ஒருவேளை இந்த லக்னமாக இருந்தீங்கன்னா, ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா சனி தசை தொடங்கின உடனே அப்பா டிஸ்டர்ப் ஆயிருப்பாரு. இதை வச்சு உங்க லக்னத்தை செக் பண்ணிங்க.